வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. மாநிலங்களின் வளர்ச்சிக்கு எவ்வித பாகுபாடும் இன்றி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக நேற்று பீகார் மாநிலத்திற்கு சென்றுள்ள உள்துறை அமைச்சர் அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் வேளாண் உற்பத்தியுடன் கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில், தேனீ வளர்ப்பு ஆகியவற்றிலும் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைகள் உற்பத்தி துறைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும், தொழில்துறையினர், வர்த்தகர்கள் மற்றும் சாமானிய மக்களுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் தெரிவித்தார். ரயில்வே துறையின் செயல்பாடுகள் குறித்து தவறான வீடியோ பதிவுகளை பகிரும் சமூக ஊடகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. சுகாதார அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து அதிகரிக்க உள்ளதாக மத்திய மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 18 மாவட்டங்களை உள்ளடக்கிய 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக வரும் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் ஜோஹர் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.